கமல் போட்ட அரசியல் கணக்கு மலையை தோண்டி எலியை பிடித்த கதையா போச்சே என்பதுதான் கோடம்பாக்கத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் 2 வாரங்களுக்கு முன்பு முதல்வர் விஜயை சந்தித்து சினிமா இண்டஸ்ட்ரியின் நலன்களுக்காக 6 கோரிக்கைகளை முன்வைத்தார் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் எம்பியுமான கமலஹாசன். அந்த 6 கோரிக்கையில் தினமும் 5 காட்சிகள் திரையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் மாற்றம் செய்து அனுமதித்ததோடு மற்ற 5 கோரிக்கைகளையும் நிராகரித்து விட்டார் முதல்வர் விஜய். இதனால் கமலஹாசன் எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை என்கிற பேச்சு கோடம்பாக்கம் வட்டாரங்களில் எதிரொலிக்கிறது. தமிழ் சினிமாவுக்காக OTT தளத்தை தமிழக அரசே உருவாக்க வேண்டும். தமிழ் சினிமாக்களுக்கு வழங்கப்படும் உள்ளாட்சித்துறை வசூலிக்கும் 4% வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இணையத்தில் திருட்டுத்தனமாக படங்கள் ரிலீஸ் செய்யப்படுவதை தடுக்க காவல்துறையில் தனிப்படை ஒன்றை உருவாக்க வேண்டும். தினமும் 5 காட்சிகள் திரையிட அனுமதிக்க வேண்டும். OTT பிளாட்ஃபார்மில் படத்தை ரிலீஸ் செய்ய 8 வாரங்களுக்கு பிறகே ரிலீஸ் செய்யும் வகையில் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். பட தயாரிப்பின் மொத்த பட்ஜெட்டில் 10% மானியமாக தர வேண்டும். இவைகள்தான் முதல்வர் விஜயிடம் கமல் வைத்த கோரிக்கையின் சாராம்சம். இது குறித்து நிதித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் விவாதித்த முதல்வர் இந்த கோரிக்கையில் அரசு தரப்பில் நாம் என்ன செய்ய சாத்தியம் இருக்கிறது என்பதை ஒரு அறிக்கையாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் 6 கோரிக்கைகளுக்கும் தனித்தனியாக ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து விவாதித்த போது OTT தளத்தை தமிழக அரசு உருவாக்க முடியாது. இதற்கான அனுமதி தரும் அதிகாரம் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திடம்தான் இருக்கிறது. தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை. தமிழக அரசே நினைத்தாலும் மத்திய அரசிடம்தான் அனுமதி பெற வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு கேபிள் நிறுவனம் தொடங்கப்பட்டு அது தற்போது நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு OTT ஆரம்பிப்பது நிதி நெருக்கடியை உருவாக்கும். உள்ளாட்சி அமைப்புகளின் வருவாய்க்காகத்தான் பொழுதுபோக்கு வரியை திரைப்படங்களிலிருந்து வசூலிக்கப்படுகிறது. அந்த வரி வருவாய்தான் ஓரளவுக்கு சமாளிக்க உதவுகிறது. ஏற்கனவே 8% வரியை கடந்த திமுக ஆட்சியில் 4% குறைத்தனர். இப்போது முழுமையாக வரியை ரத்து செய்வது உள்ளாட்சி அமைப்புகளின் வருவாயில் பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் அல்லாமல் படத்தின் தயாரிப்பாளரும் தியேட்டர் உரிமையாளர்களும் தினசரி கலெக்ஷனை உண்மையாக சொல்வதில்லை. அதில் பல ஊழல்கள் நடக்கிறது. அதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கிடைக்க வேண்டிய வரி வருவாய் முழுமையாக கிடைப்பதில்லை. இதில் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இணையத்தில் திருட்டுத்தனமாக ரிலீஸ் செய்யப்படும் குற்றத்தை மாநில அரசு தடுப்பதை விட தயாரிப்பாளர்கள் நினைத்தாலே தடுத்துவிட முடியும். தயாரிப்பாளர்கள் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். இந்த குற்றம் நடக்காது. ஏனெனில் அவர்களுக்கு தெரியாமல் இந்த குற்றம் நடப்பதில்லை. ஏற்கனவே தமிழக காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போதுமான எண்ணிக்கையில் ஆட்கள் இல்லை. இந்த நிலையில் சினிமாக்களின் திருட்டை ஒழிக்க தனிப்படையை எங்கிருந்து உருவாக்குவது? அப்படியே உருவாக்கினாலும் பொதுமக்களின் ஆதரவு நமக்கு கிடைக்காது. சினிமாக்காரர்களின் குற்றங்களை தடுக்க மக்கள் வரிப்பணத்தில் தனிப்படையை உருவாக்காமல் என்கிற விமர்சனங்கள் வரும். தினமும் 5 காட்சிகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவு ஏற்கனவே இருக்கிறது. அதனால் புதிய படங்களுக்கு ரிலீஸ் செய்யப்படும் நாட்களில் தொடர்ச்சியாக 5 காட்சிகளுக்கும், விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் 5 காட்சிகளுக்கும் அனுமதி வழங்கலாம்.